இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். எரேமியா 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஆம் பிரியமானவர்களே, இந்த கால வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவரால் முடியாத காரியங்கள் ஒன்றுண்டோ என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இது என் வாழ்க்கையில் நடக்காது என்று மனிதர்கள் திட்டமிடலாம், டாக்டர்கள் திட்டமிடலாம், நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் கைவிடலாம். உன்னால இது முடியாது, உன் வாழ்க்கையில் இது நடக்காது. உங்கள் கணவரால் நிந்திக்கப்பட்டு இருக்கலாம், உங்கள் மனைவியால் நிந்திக்கப்பட்டு இருக்கலாம். நீ அவ்வளவுதான், உங்களால எதுவும் முடியாது என்று சொல்லலாம். உங்கள் பெற்றோர்கள் உங்களை பார்த்து சொல்லலாம். பல காரியங்கள் நீங்கள் எடுக்கிற காரியத்துக்கு தடையாக உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லவில்லை, என்னால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுண்டோ? உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் முடியாது முடியாது என்று முடங்கி இருக்கீங்களோ, ஆண்டவர் அந்த காரியத்தை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். என்னால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுண்டோ என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் நீங்கள் இழந்து இருக்கலாம், ஆனால் ஆண்டவரால் திருப்பி கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். யோபு என்ற ஒரு தேவ மனிதரை நம் வேதத்தில் பார்க்கிறோம். எல்லாம் இழந்த அந்த யோபுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மீண்டும் எழுப்பி கட்டினார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவரே, சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர், நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்று யோபு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், முடியாதவைகளை முடிய பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். எல்லா மக்களால் நாம் நிந்திக்கப்பட்டு இருக்கலாம், அவமானப்பட்டு இருக்கலாம், வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் என் ஆண்டவரால் முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுண்டோ என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்கள் துன்பங்கள் மத்தியில் நீங்கள் கடந்து வரலாம். ஆண்டவர் சொல்றாரு, என்னால் முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நான் மாம்சமான யாவருக்கும் நம் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதருக்கும் ஆண்டவர் ஒரு தேவனாய் இருக்கிறார். உங்களையும் என்னையும் உருவாக்குன தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, என் வாழ்க்கையில் நன்மையை நான் பார்க்கவில்லை, நான் வேதனையில் இருக்கிறேன், நிந்திக்கப்பட்டு இருக்கிறேன், குடும்பத்தின் நிமித்தமாக நான் அவமானப்பட்டு இருக்கிறேன், என் கணவர் என்னை தள்ளிவிட்டு இருக்கிறார், கணவர் நிமித்தமாக நான் பாடுகளை அனுபவித்து இருக்கிறேன் என்று சொல்லலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், என்னால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்று ஏதாவது இருக்கா என்று ஆண்டவர் கேட்கிறார் நம்மிடம். விசுவாசத்தோட எல்லா சூழ்நிலைகள் மாறும். யோபு சொன்னது போல, தேவரீர் சகலத்தையும் என் வாழ்க்கையை செய்ய நீர் போதுமானவர், நீர் நினைத்தது ஒரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் தடைபடாது ஆண்டவரே என்று சொல்லுங்கள், விசுவாசியுங்கள். யோபுவோட வாழ்க்கையை நினைத்து பார்க்கும் போது எம்மாத்திரம் உங்களுடைய பாடுகள் என்னுடைய பாடுகள். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். சோர்ந்து போகாதீங்க, எல்லாம் முடிந்தது என்று நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லைங்க. அவருடைய வார்த்தை தாங்க நம்முடைய வாழ்க்கையில் உயிர்ப்பிக்கும், அவருடைய வார்த்தை தாங்க நம்மை சந்தோஷப்படுத்தும், அவருடைய வார்த்தை தாங்க நம்மளை நிமிர செய்யும். பிரியமானவர்களே, இன்றைக்கு மனிதனால் நீ நொந்து இருக்கலாம், மனிதனால் நீ கைவிடப்பட்டவளா இருக்கலாம், மனிதனால் நீ வேதனையை அனுபவித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது, என்னால் செய்ய
செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்று ஆண்டவர் சொல்றாரு. எல்லாவற்றையும் நான் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறாரு. எல்லாருக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார், ஒரு தகப்பனாய் இருக்கிறார், ஒரு தாயாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகள் மாறும், எல்லா போராட்டங்கள் மாறும். நீங்களும் சமாதானமாக சந்தோஷமாக வாழ்வீங்க. உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும் என்பதை மறந்து விடாதீங்க பிரியமானவர்களே. என் ஆண்டவரால் கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. மாம்சமான யாவருக்கும் தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமா இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக ராஜா. இன்றைக்கு வேதனையோட கண்ணீரோட குடும்பத்தில் சமாதானம் இல்லாதபடி தவிக்கிற பிள்ளைகள், குடும்பத்தை பிரிவின ஆவியை கொண்டு வந்து போடுகிற சத்ருவின் கோட்டைகளை கர்த்தர் நிர்மலமாக்குவீராக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை கெடுக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால கட்டி பாதாளத்தை அடிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில சுகமும் ஆரோக்கியமும் தீர்க்காயுசும் கர்த்தர் கட்டளடுவீராக ராஜா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்கள்ல அற்புதம் நடக்கட்டும் ராஜா, அதிசயம் நடக்கட்டும்பா. ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உங்க சூழ்நிலையெல்லாம் மாற்றுங்க ராஜா. சமாதானத்தை கட்டளடுங்க ராஜா. நிம்மதியை கேட்கிறாங்கப்பா, சமாதானத்தை கேட்கிறாங்க ராஜா, ஆரோக்கியத்தை கேட்கிறாங்கப்பா. பண தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொள்ளுங்கப்பா. அற்புதங்கள் நடக்கட்டும் ராஜா. இந்த நாட்களில் சமாதானம் இல்லாதபடி பிரிவினை ஆவிகள் ஆண்டவரை போராடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். தூக்கம் இல்லாதபடி தவிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, பண தேவையோடு இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, பிசாசான கொண்டு வந்து தூக்கத்தை வரவிடாமல் தடுக்கிற ஆவிகள், ஆண்டவரே, பொல்லாத கனவுகள் சொப்பனங்களை கொடுத்து தொந்தரவு செய்கிற காரியங்களை கர்த்தர் நிர்மூலமாக்குவீராக ராஜா. ஆண்டவரே, உங்க பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. அவங்க தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. எல்லா தேவைகள் சந்திக்கப்படுவதாக ராஜா. பிள்ளைகளோட வாழ்க்கையில சமாதானம் கடந்து போவதாக ராஜா. ஒரு மன ஆவி இயேசுவின் நாமத்தினால கட்டளையிடுவீராக ராஜா. ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுடைய எல்லா காரியமும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் தாமே விண்ணப்பங்களை கேட்டு பதில் கொடுங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.